ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கரூர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு வந்து நைட் என்னெல்லாம் பண்ணோங்கிறத பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு செகண்ட் டே, காலையில் 8 மணி. இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட்குள்ளார போய் சிக்கன் வச்சு குக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளானு. காலையில் எல்லாரும் கிளம்பி ரெடியாகிறதுக்கே 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு A2B வந்திருந்தோம். அங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஊட்டிக்கு வந்தால் வறுக்கி வாங்காமல் எப்படி போகிறது, அதனால் இம்பாலா பேக்கரி வந்திருந்தோம். ஊட்டியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பேக்கரி இம்பாலா பேக்கரி. அங்கே நமக்கு தேவையான வறுக்கியெல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அண்ட் ஒரு 4 மணிக்கு மேலே எல்லோரும் கிளம்பி குக்கிங் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட்டை நோக்கி கிளம்பியாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கார்லேருந்து எடுத்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வாக் தான். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. நம்ம குக்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்து கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேரத்துக்குன்னு பார்த்து ஃபயரே ஒழுங்காக வரமாட்டேன்ட்டுச்சு. அது கடைசியில் இந்தான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நமக்கு ஃபயர் வந்துடுச்சு. ஐ மீன் கேம்ப் ஃபயர் சொன்னேங்க. எப்பேற்பட்ட இடத்துல நம்ம வந்து குக்கிங் பண்ணுறோன்னா அந்த சுற்றியில் இருக்க வியூவை பாருங்க. வேற லெவலில் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வியூவு. இந்த இடத்துல தான் நம்ம குக்கிங் பண்ணுறோம். அண்ட் இருட்டவும் செஞ்சிருச்சு. அதே சமயத்தில் சிக்கனும் கரெக்டாக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிக்கனை நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணுறப்பயே நல்ல மனமாக இருந்துச்சு. எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம செஞ்ச சிக்கனாக இது இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு இப்போ இருக்குது, சாப்பிட எப்படி இருக்குன்னு லெக் பீஸ் எடுத்தா அந்த எலும்பு மட்டும் தனியாக வந்துடுச்சு. அப்போவே தெரிஞ்சது இது சிக்கன் பீஸ் இல்லை, சிக்கன் கேக்குன்னு. அந்த சிக்கன் கேக் எடுத்து அந்த சிக்கன் பீஸ் எடுத்து வாயில் வச்சேன். வேறு லெவலில் மேரினேட் ஆகி சிக்கன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிருந்தது. ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. The next day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்மளோட ட்ரிப்போட கடைசி நாள் சண்டே. இப்போ வந்து நம்ம காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஒரு 4:45 போல் எழுந்திரிச்சு ஒரு முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஊட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு. இது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு ஊர். அண்ட் இங்கே வந்து வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. சன்ரைஸ்க்காக வந்தோம், பட் சன்னு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேகத்துக்கு மேலே இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே பாருங்கள். ஸோ மேகத்துக்கு மேலே நம்ம இருக்கோம். வேற லெவலில் இருக்குதுங்க. இவ்வளோ நாள் நம்ம கீழே இருந்து மேலே பார்த்துட்டு இருந்த க்ளவுடை மேலேருந்து கீழே பார்க்குறோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக ஒர்த்து. ஊட்டி வந்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டு ஒர்த்து மேக்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு.
ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி பிளான் பண்ணிங்கன்னா கொடநாடு எஸ்டேட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி பார்க்கல. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம ரூம் போயிட்டு அடுத்து வேற எங்கேயாவது போகிறோமா இல்லை அப்படியே ஊர் கிளம்புறோமான்னு தெரில. ஸோ அதை நம்ம போயிட்டு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரொம்பவே ஃபேமஸான கொடநாடு எஸ்டேட். இதுதான் நம்மளோட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடது. அந்த கொடநாடு பங்களா அங்கே தெரியுது பாருங்க. நான் அந்த ரெட் கலர் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அந்த கொடநாடு பங்களா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து ஊட்டிக்கு போகிற வழியில். எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரில, பட் பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. நல்ல ஒரு வியூ. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோன்னா நல்ல ஒரு வியூவு. அண்ட் இங்கேருந்து இன்னும் ஒரு உயரத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களை காட்டுறேங்க. ஸோ இப்போ ஒரு பாறை மேலே நின்றுட்டுருக்கோம். இந்த பாறைக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு. நல்ல ஒரு டவுன் தான். சுற்றிலும் பாருங்க. என்னடா வியூ பாயிண்ட்டை காட்டினவே திடீர்னு பார்த்தா கரூரை காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? நம்ம கரூர் வந்தாச்சு. காலைல அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு ரூம் வந்தோடனே பேக் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனா அந்த வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.